எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். போன வாரம் பட்ஜெட் சண்டே இருந்ததால, என்னால வீடியோ பண்ண முடியல. ஏன்னா, மார்க்கெட் டைரக்ஷன் நிச்சயமா அதுக்கப்புறம் மாறுங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். போன வாரம் பட்ஜெட் மட்டும் இல்லாம, ட்ரம்போட யூ டர்ன், ஆந்த்ரப் ஏஐயோட அனவுன்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி, மார்க்கெட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வரும் வாரங்கள்ல, இல்ல இந்த வருஷமே மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்குமா? சந்தை பெரிய வீழ்ச்சி இருக்குமா? அப்படிங்கிறத பத்தி பேசப் போறோம். அப்புறம் வழக்கம் போல அடுத்த வாரத்துக்கான 5 ஸ்விங் ட்ரேடிங் பங்குகள் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டைரக்ஷன் பத்தி பேசலாம். யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ட்ரேட் டீல் ஜனவரி 26ஆம் தேதி நடந்தது. அதை மார்க்கெட் அந்த அளவுக்கு சியர் பண்ணல, அல்லது இன்னும் அதை பத்தி நமக்கு பெருசா அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல நமக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசலாம். அதை விட யூஎஸ் டேரிஃப் ரிடக்ஷன் அப்படின்னு நியூஸ் சொன்னதுக்கு அப்புறம் உடனே மார்க்கெட் ஷேர் ஆச்சு. நல்ல ஒரு சூப்பரா மண்டே மார்க்கெட் மேல போச்சு. ஆனா பட்ஜெட் சம்பந்தமா அந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் பண்ணல. முக்கியமான ரீசன் இந்த எஸ்டிடிங்கிற சர்வீஸ் டாக்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது நிறைய ட்ரேடர்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. இப்போவும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. ஈரான் அப்புறம் யூஎஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிசிபேஷன்லேயே இருக்கு. அப்புறம் லாஸ்ட் வீக் ஆந்த்ராப் ஏஐ அதோட ஐடி கம்பெனிக்கு இருக்கிற இம்பேக்ட் பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்க. அது ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு ஐடி கம்பெனியில். இது எல்லாம் கலந்து கட்டி போன வாரம் ஆரம்பத்தில் மார்க்கெட் மேலே போனாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவை சந்திச்சது. அடுத்த வாரமும் இதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 1929 அமெரிக்காவில் மிகப்பெரிய ரெசிஷன், கிரேட் டெப்ரெஷன் கூட சொல்லுவாங்க. அப்ப நிறைய கம்பெனிகள் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, பேங்க்லாம் கூட க்ளோஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு மோசமான வேலையில்லா திண்டாட்டமும் நடந்தது. இப்போ உள்ள கரண்ட் சினாரியோ அதே மாதிரி இருக்குன்னு ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனாலதான் இந்த வருஷம் மிகப்பெரிய மார்க்கெட் வீழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி ஷார்ட்டா பார்ப்போம். ரீசெண்டா நீங்க ஒரு வீடோ இல்ல இடமோ வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எல்லா ஊர்கள்லையும் பிரைஸ் உச்சத்துல இருக்கு அப்படிங்கிறது. இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் 1929 இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப அதிகமான உச்சத்தை டச் பண்ணும்போது ஆரோக்கியமா இல்லாம அது நிச்சயமா கீழே வரத்தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்றாங்க. மார்க்கெட்ஸ் பார்த்தாலும் அதே மாதிரி சுச்சுவேஷன். அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே உச்சத்துல இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் தொடர்ந்து ஆல் டைம் ஹை டெய்லி டச் பண்ணிட்டே இருக்கு. இதே சுச்சுவேஷன் தான் இந்தியாவில். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான மார்க்கெட்ல கொஞ்சம் சரிஞ்சாலும் நிறைய பேர் செல் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய செல் ஆஃப் அது மாறும் அப்படிங்கிறதா உண்மை. மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த மார்க்கெட் கேப்பும் ஒரு சில பெரிய கம்பெனிகள்கிட்ட தான் இருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த என்விடியாங்கிற கம்பெனி கடந்த ஒரே வருஷத்துல மிகப்பெரிய அளவுல மார்க்கெட் கேப்பை அதிகப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தான் மற்ற டெக் கம்பெனிஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட் எடுத்து பார்த்தாலும். இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனிகள் கோலோச்சிட்டு இருக்கும்போது அதுல ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் கீழே விழும். இதை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு டேபிள்ல 2 லெக் மட்டும்தான் சரியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? நிச்சயமா நொடிச்சுக்கிட்டே இருக்கும். கீழே விழுந்தா அது மேல இருக்கிறது எல்லாமே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தொடர்ந்து இருக்க முடியாது. அந்த மாதிரி கிராஷ் ஆனா நிச்சயமா எல்லா மார்க்கெட்டும் கிராஷ் ஆகும். அதோட இம்பாக்ட் இந்தியாவிலையும் பார்க்க முடியும். ஆல்ரெடி இந்தியாவில் ஐடி ஸ்டாக்ஸ் தான் கடந்த வாரம் ரொம்ப மோசமா அடி வாங்கியிருக்கு. பொதுவா பேங்குகள் லாங் டேர்ம், அதாவது 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கும் மேல நம்ம டெபாசிட் பணம் வச்சிருந்தோம்னா அதுக்கு தான் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஆனா அமெரிக்காவில் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, யாரெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் வைக்கிறாங்களோ அந்த பணம் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான சுச்சுவேஷன். இது கொஞ்சம் கீழே மேல போயிட்டு இருந்தாலும் இதனால வந்து ரியல் டேமேஜ் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அதுலயும் இதே மாதிரி சுச்சுவேஷன் 1929 இருந்ததா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா யாருமே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது, எப்ப எப்படி வீழ்ச்சி அடையும்னு சொல்ல முடியாது.
ஆனா இப்போதைக்கு மார்க்கெட்டு இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம ஒரு சில கம்பெனிகளோட மார்க்கெட் கேப் மட்டும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது உண்மை. எக்கனாமிக் வார்னிங்ஸ் இப்போதைக்கு நல்லா கிளியரா தெரியுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்போதைக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், நிச்சயமா கிரீடியா இருக்கக்கூடாது. ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே பேனிக் ஆக மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தி டைம் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். 1929ல நடந்த மாதிரி கிராஷ் இந்த வருஷம் வந்ததுன்னா நிச்சயமா டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் 20லேருந்து 30% வரைக்கும் கீழே விழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடந்ததுன்னா அது நிச்சயமா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டையும் தாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா குளோபலி எல்லா மார்க்கெட்டும் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கிற இந்த சமயத்துல ஒரு மார்க்கெட் மட்டும் தனியா எதுவும் பண்ண முடியாது. என்னதான் நம்ம எக்கானமியும் சரி, நாட்டோட வளர்ச்சியும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தாலும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய சுச்சுவேஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரத்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ற ஸ்டாண்டர்டான ஸ்விங் ட்ரேடிங் கோரி எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் வால்யூம், ஆர்எஸ்ஐ, அப்புறம் மூவிங் ஆவரேஜஸ். ரிசல்ட்டா நமக்கு ஒரு 14 ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல ஒரு சில ஸ்டாக்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ். நேஷனல் அலுமினியம் மாதிரி ஸ்டாக்ஸ். என்ன ரீசன்னா குளோபலி மெட்டல்ஸ் எல்லாமே மேலே போயிட்டு இப்போ சரியான ப்ராஃபிட் புக்கிங் சுச்சுவேஷன்ல இருக்கு. கோல்டும் சரி, சில்வரும் சரி என்ன ஆகும்னே சொல்ல முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா இந்த அளவுக்கு பீக்குக்கு போச்சுன்னா ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் மற்ற எல்லா விஷயத்திலும் நடந்தா இது எல்லாத்தையும் அடிச்சு துவச்சு கிராஷ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த வாரம் நான் அதிகமாக எதிர்பார்க்கறது கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஒரு 50 லட்சம் ரேஞ்சில் இருக்கிற வால்யூம் நல்ல பாசிட்டிவாக முன்னேறி 2.25 கோடி கிட்டத்தட்ட வால்யூம் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் இதோட ப்ரைஸும் நல்ல ஹெட்ரூம் இருக்கு. அதாவது 422லேருந்து 460 தாவரத்துக்கு ஒரு மாசத்துல நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதோட ஃபர்ஸ்ட் பிக். கடுமையாக கிராஷ் ஆயிட்டு வந்த பஜாஜ் ஃபினான்ஸ் போன வாரம் ட்ரம்ப்போட யூட்டனுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ நல்ல வால்யூம் கூடியிருக்கு. அதாவது 55 லட்சம் இருக்கிற வால்யூம் ஒரே நாளில் போன வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 1.5 கோடி அளவில் வால்யூம் இருந்தது. ஸோ இது இன்னும் தொடர நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆச்சுன்னா திரும்ப இதை 1000 டச் பண்ணி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த வாரம். ப்ரூடென்ட் கார்ப்பரேட் அட்வைசரி பற்றி நான் இது வரைக்கும் அதிகமாக ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ இது செக் பண்ணும்போது இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 20 லட்சத்துக்கும் மேலே கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஏயுஎம் சொல்லுவாங்க, அது 1.25 கோடி கிட்டத்தட்ட இருக்கு. அது 1,21,000 கோடி அந்த அளவுக்கு வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்ட்ஃபோலியோவா இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பர்ஸ்பெக்டிவ்ல 57,000க்கும் மேல மட்டுமே இருந்த இவங்களோட ஆவரேஜ் வால்யூம் ஒரே நாளில் போன வாரம் 1.25 லட்சத்துக்கும் மேலே போயிருக்கு. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,600க்கும் கீழே இருந்து புதுசாக இப்போ ஒரு வால்யூம் ஸ்பைக் தெரியுது. அதனால இது இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 மாசமாவே டயர் கம்பெனிஸ் முக்கியமாக வந்துட்டு இருக்கு நம்ம ரேடார்ல. அதில் ஜேகே டயர் தொடர்ந்து 2-3 வாட்டி இது வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வாரம் இது வந்து 541லேருந்து 556 டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆல் டைம் ஹை, 52 வீக் ஹை. ஏன்னா வால்யூம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக மேலே போயிட்டு இருக்கு. அதனால் இது அவசியம் அடுத்த வாரம் கவனிக்கணும். 5வதா பாரதி ஏர்டெல். போன வாரம் வரைக்கும் இது கொஞ்சம் தொய்வாக தான் இருந்தது. என்ன ரீசன்னா லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு பிரமாதமாக இல்லை அப்படிங்கிறது. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பர்ஸ்பெக்டிவ்ல 73 லட்சத்துக்கும் மேலே இருக்கிற இதோட வால்யூம் சடனாக போன வாரம் 1,40,00,000க்கும் மேலே வெள்ளிக்கிழமை மட்டுமே இருந்தது. அதனால இது வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இதோட ப்ரைஸும் 2038லேருந்து 2100க்கு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவசியம் இதையும் வாட்ச் பண்ணுங்க. இந்த வார ஸ்விங் ட்ரேடிங் ரிவ்யூ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இதுல எந்த ஸ்டாக் புது ஆல் டைம் ஹை 52 வீக் ஹை டச் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி.